4 மணி இருக்கும். தாத்தா மெல்ல மெல்ல நடந்து போகிறார். அவருக்கு நல்லா வயது போயிட்டுது. மெல்ல மெல்ல. அது சரி, தாத்தா எங்க போறார்? தாத்தா ஒவ்வொரு நாளும் நடக்கிறது வழக்கம். அதுதான் இன்றைக்கும் நடந்து போகிறார். அட, நல்ல சுறுசுறுப்பான தாத்தா. அங்க பாருங்கோ, ஒரு நாய்க்குட்டி. அது தாத்தாவின் நாய்க்குட்டி. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பெல். பெல் அடிக்கடி குரைக்கிறது. ஏனென்றால் அதுக்கு பஸ், கார், லொரி சத்தங்களை கேட்க பயம். நல்ல வடிவான நாய்க்குட்டி. ரோட்டில் கார்கள், பஸ்கள், லொரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ட்ரும் ட்ரும் ட்ரும். ஒரே சத்தம். ட்ரும் 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 ட்ரும். ஓ, அங்க ஒரு பஸ் வந்து கொண்டிருக்குது. ட்ரும் ட்ரும் ட்ரும். பெல் குரைக்கிறது. பஸ் போய்விட்டது. பொல்லாத நாய்க்குட்டி. தாத்தா ரோட்டை கடக்க வேண்டும். இப்போது சிவப்பு வெளிச்சம் தான் எரிகிறது. பச்சை வெளிச்சம் தெரியும் வரை ரோட்டை கடக்க முடியாது. ஆனபடியால் தாத்தாவும் பெல்லும் காத்து கொண்டு நிற்கின்றனர். ட்ரும் 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 ட்ரும். அதோ ரீட்டாவின் கார் வருகிறது. ஓ, மஞ்சள் நிறக்கார். ரீட்டா காரில் வேலைக்கு போகிறாள். அவளுடைய கார் தாத்தா நிற்கும் இடத்துக்கு வருகிறது. பெல் ரோட்டுக்கு குறுக்கே ஓடுகிறது. தாத்தா கத்துகிறார். பெல் நில், பெல் நில். தாத்தா பின்னால் ஓடுகிறார். பெல் நில். ஓ கடவுளே, என்ன நடந்தது? பாவம் தாத்தா விழுந்து விட்டார். கால் தடக்கி விழுந்து விட்டார். அவருக்கு ஏதாவது காயமோ? ரீட்டா இறங்கி வருகிறாள். தாத்தா, என்ன நடந்தது? விழுந்து விட்டேன். கால் தடக்கி விழுந்து விட்டேன். காயம் ஏதும் பட்டு விட்டதோ? இல்ல. ரீட்டா தாத்தாவை தூக்கி விடுகிறாள். பெல் எங்கே காணலே? யார காணவில்லை தாத்தா? எனது நாய்க்குட்டி பெல், எனது நாய்க்குட்டி. பொறுங்கள், தேடுவோம். ரீட்டா எல்லா இடமும் தேடுகிறாள். பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளிடம் கேட்கிறாள். பெல், பெல் எங்கே இருக்கிறாய்? தாத்தா நடந்து வருகிறார். இங்க இங்க சத்தம் கேக்குது. ரீட்டா ஓடி வருகிறாள். ஓ, இங்க பாருங்கோ. ஓ, இங்க பாருங்கோ, குப்பை தொட்டிக்குள்ள.